எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டில் புதையலுக்காக பலி கொடுக்கப்பட்ட பெண் அனுர வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். குருநகலில் இரத்த களமாக மாறிய கோர விபத்து, மாணவர்களுக்கு நேர்ந்த கதி, வெளியான சோக சம்பவம். மக்களின் வங்கிக் கணக்குகளில் வந்து குவிய போகும் பணம், வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. செம்மணியில் நேற்று அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சிறுவர்களின் எலும்புகள், அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட சட்டத்தரணி. தைரியம் இருந்தால் என்னை கைது செய்து பாருங்கள், அனுரவை சீண்டும் மகிந்த. ரணிலின் உயிருக்கு ஆபத்து, உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், வைத்தியர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். நாட்டு மக்களுக்கு முக்கிய விடயம் ஒன்றை கூறப்போகும் ரணில், வெளியான தகவல். அனுரவும் ஒரு நாள் கைது செய்யப்படுவார், மீண்டும் அனுரவை வம்புக்கு இழுக்கும் முக்கிய புள்ளி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு பெண் பலியிட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த தகவலை வெளிப்படுத்தினார். இந்த வார தொடக்கத்தில் அனுராதபுரம் பெலியத்த பகுதியில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உட்பட 5 சந்தேக நபர்களை கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிராமவாசிகள் வழங்கிய ரகசிய தகவலின் பேரில் ஆகஸ்ட் 23ஆம் திகதி அனுராதபுரம் பெலியத்த திக்கவெல்ல வீதிக்கு அருகிலுள்ள 12 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த குழுவை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். தற்போது சந்தேக நபர்களை காவலில் எடுக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் மனித பலி இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிகாரிகள் இதுவரை உத்தியோகபூர்வ தகவலை வெளியிடவில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். குருநாகல் குளியாப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற துயரகரமான விபத்தில் 3 உயிரிழந்து பலர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று காலை குளியாப்பட்டி நிலபல பாலத்திற்கு அருகில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் ஒரு டிப்பர் லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் 2 பாடசாலை மாணவர்கள் மற்றும் வேனின் சாரதியும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் 13 பேர் கடுமையாக காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த விபத்து சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கான ஆகஸ்ட் மாத தவணை கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அஸ்வெஸ்ம நன்மைகளை பெறும் குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவுகளும் இன்று வங்கி கணக்குகளில் வைப்பிலிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொத்தம் 5,99,730 பயனாளிகளுக்கான கொடுப்பனவு இன்று வழங்கப்பட உள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை உறுதிப்படுத்தியுள்ளது. செம்மணியின் 2ஆம் கட்ட அகழ்வாய்வின் 34வது நாளில் மேலும் 16 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார். அவற்றில் சிறுவர்களுடைய எலும்புக்கூடும் ஆடையொத்த துணியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள 45 நாட்களில் நேற்று 34வது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் இதுவரை 166 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 150 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எனவும் சட்டத்தரணி குறிப்பிட்டார். தனக்கு எதிராக 14 வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள், அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அடுர அரசாங்கத்திற்கு மகிந்த சவால் விடுத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்ட போதே மகிந்த இதனை குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர். நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார். அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்ததாக மகிந்த குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன. தனக்கு எதிராக பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவும் மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் பெல்லன தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது, அறுவை சிகிச்சையை தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்ள வேண்டுமெனில் நீண்ட காத்திருப்பின் பட்டியலில் இடம்பெற வேண்டும். ஆனால் தனியார் வைத்தியசாலையில் அதனை விரைவாக செய்யும் வாய்ப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இருப்பதாகவும் விளக்கமளித்தார். மேலும் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன. விரைவில் அறுவை சிகிச்சை செய்தால் நல்லது. பிணை வழங்கப்பட்டுள்ளதால் அவர் விரும்பும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற முடியும். தேசிய வைத்தியசாலையில் காத்திருப்பு பட்டியலில் சில நேரங்களில் 3 ஆண்டுகள் வரை நீளலாம். எனவே அவர் தனிப்பட்ட முறையில் விரும்பும் வைத்தியசாலையில் தனது சொந்த செலவில் அறுவை சிகிச்சையை விரைவாக மேற்கொள்ளலாம் எனவும் வைத்தியர் ருக்ஷன் பெல்லன தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிக்கு இதயத்தில் அடைப்புகள் இருப்பதாகவும் அவருக்கு நீரிழப்பு ஏற்பட்டிருந்த நிலையிலும் அது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இருப்பினும் இதயம் பலவீனம் அடைந்துள்ளதால் அறுவை சிகிச்சை ஆரம்பமாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது விவகாரம் இலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறி உடல்நிலை சீரானதும் மக்களிடம் சிறப்பு உரையொன்றை வழங்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த சில நாட்களாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக நின்ற பொதுமக்களுக்கு அவரது தரப்பில் இருந்து நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ரணில் விக்ரமசிங்க தொடர்பான பிரச்சனை ஒரே நபருக்கானதல்ல. நாளை இது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஏற்படக்கூடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் நிலைமை என்ன ஆகும் எனவும் கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, இன்று ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலை நாளை எந்த ஜனாதிபதிகளுக்கும் ஏற்படலாம். அரசியல் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருப்பினும் இன்றைய போராட்டம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவே. இந்த பிரச்சனை ரணில் விக்ரமசிங்க என்ற ஒரே நபருக்கானதல்ல என்பதையும் அவர் உணர வேண்டும். போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கம் பாரிய தவறை செய்து விட்டதாகவும் இது அரசியல் பழிவாங்கலாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே சமூக வலைதளங்களில் யாராவது கருத்து வெளியிடுகின்ற நிலைமை நாட்டின் சட்டத்தின் ஆட்சி எங்கு நிற்கிறது என்பதை காட்டுகிறது என்றார். இந்த நிலை நீடித்தால் நாட்டில் அராஜகம் உருவாகும் அபாயம் உள்ளதாகவும் ஹிருணிகா பிரேமச்சந்திர எச்சரித்துள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இன்றைய மதிய நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.